சாரி தட்சிணாமூர்த்தி, இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டரோட விசிட் இருக்கு. அவரை பத்திரமா திருப்பி அனுப்புற வரைக்கும் நாங்க எதை பத்தியுமே யோசிக்க முடியாது. ஆமா சார், செக்யூரிட்டியை டைட் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. சாருக்காக தான் வெயிட்டிங். எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. என் பிள்ளைங்களை மீட்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, பசங்களை அனுப்ப மாட்டேன்னு தகராறு பண்றது யாரு? பழனிவேல்னு ஒரு பெரிய மனுஷன், அந்த அயோக்கியம் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் தான் அங்க பஞ்சாயத்து பண்றான். பழனிவேலா? ஆ, ஆமா சார், சிவநேசன் அவர் தான் ஜாமீன்ல எடுத்தாரு. பிசினஸ் வேர்ல்டுல அவர் ஒரு முக்கியமான விஐபி சார். அப்படியா? அவர் ஃபோன் நம்பரை கொடுங்க. இந்தாங்க சார். லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, பழனிவேலுயே. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜசேகர் பேசுறேன். உங்க கஸ்டடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி பசங்களை நீங்க ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கார் சார். சார், ஒரு நிமிஷம். பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. சுமூகமாக பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு தான் சொல்கிறோம். அவர் தான் கேட்க மாட்டேங்கிறார். அப்படியா சார்? ஓகே சார், நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ சார். தட்சிணாமூர்த்தி, பழனிவேல் சார் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீ அவங்களோட போய் பேசி பார்க்கறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. என்னப்பா நீ அவன் சொன்னதையே சொல்ற? இதை கேட்டு போறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருப்பா. பிள்ளைங்க கிடைக்கிறது தானே உனக்கு முக்கியம். போய் பேசி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? பிள்ளைங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா? ஏன் அப்படி நினைக்கிற? நம்பிக்கையோட போய் பேசு. சார், குழந்தைங்களா இருந்தா பெத்தவங்களோட தான் இருக்கணும்னு நம்ம கூட்டு வந்துடலாம். ஆனா அவங்க எல்லாருமே மேஜர் சார். அவங்க விருப்பத்தை மீறி நாம எந்த முடிவையும் திணிக்க முடியாது. விஷயம் கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் அவங்க அதே ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரா தான் வரும். அப்புறம் நீங்க இவ்வளவு வருஷம் போராடினதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஆஸ் எ வெல்விஷரா சொல்றேன், பழனிவேல் சார்கிட்ட போய் பேசி காம்ப்ரமைஸா போற வழியை பாருங்க. அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் தேவையான நடவடிக்கையை நான் எடுக்கிறேன். என்னங்க, இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க நமக்கு கிடைக்காமலேயே போயிடுவாங்களோன்னு தோணுதுங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா, கவலைப்படாம இருங்க. தட்சிணாமூர்த்தி, எனக்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம போய் பேசி பார்க்கலாங்க. அது சரி வரலன்னா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேங்க. சரி, நீ சொல்ற மாதிரி நான் வரேன். ஆனா திரும்பவும் அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்க, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் போனமாக்கிட்டு என் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்துருவேன். தம்பி சாப்பிடுவாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. சக்தி, எல்லாரையும் கூட்டிட்டு வாமா, சாப்பிடலாம். இல்ல வேண்டாங்க. ஏம்மா கூச்சப்படுறீங்க? இது உங்க வீடு மாதிரி. வாங்க வாங்க தம்பி. இல்லம்மா, வேணாம். வா சக்தி. வேண்டாம். திலகா, ஆ? பசங்களை சாப்பிட சொன்னியா? கூப்பிட்ட எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. ஏம்மா, ஜூஸ் ஆகுது சாப்பிடுங்க. ஜூஸ் கொண்டு வா. சரிங்க. பழனிவேல், நான் தட்சிணாமூர்த்தி பேசுறேன். இப்போ உங்க வீட்டுக்கு தான் நாங்க வரப்போறோம். அந்த அயோக்கியம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டானா? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நீங்க நேரா வந்தீங்கன்னா நாம பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். யோ, என் பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போறேன். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரியா? நான் வந்து பேசிக்கிறேன். வா போலாம். தட்சிணாமூர்த்தி வந்துட்டு இருக்காரு.
போல அடாவடித்தனம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நாம தான் பொறுமையா இருக்கணும். இப்படி ஆளுக்கு அழுதுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தீந்துருமா? என்ன முடிவெடுக்க போறீங்க? ஏய், எங்களை என்ன முடிவு எடுக்க சொல்ற? சொல்லு, நீயே சொல்லு. ஏன் சுசி மேல இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்னக்கா, ஈஸியா முடிவெடுக்க வேண்டிய விஷயமா அது? சாதாரண விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, கதையில கூட கேள்விப்படாத விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா. யோசிச்சு பார்த்தாலே மண்டையை வெடிக்கிற போல இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவ பாட்டு முடிவெடுனா கோவம் வருமா வராதா? அதுக்காக இப்படிதான் கத்துவியா? தப்பு திலீப்பா. இத பாருங்க, மாமா மேல கோவப்படாதீங்க. நான் பேசினதுதான் தப்பு. சாரி மாமா. அக்கா, சுசி சொல்றதும் கரெக்டு தான் தோணுது. உடனே நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும். ஹாஸ்பிட்டல்ல குழந்தை மாறிடுச்சு. இவர் உங்க அப்பாவே இல்ல, நீ வேற யாருக்கோ பிறந்த அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு ஒரு நாள் அப்பா என்கிட்ட கேட்டாரு. உங்களை தவிர எனக்கு வேற யாரும் அப்பாவை இருக்க முடியாதுன்னு நான் அழுதுட்டேன். அவரு விளையாட்ட கேட்கல, பின்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை வரும் தெரிஞ்சுதான் கேட்டிருக்காரு. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அப்பாவால ஏத்துக்க முடியாதுக்கா. ஆனா அவர் எப்படிக்கா நம்மளை பத்தின இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சாரு? என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. இதெல்லாம் போய் கனவுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏக்கமா இருக்குக்கா. அப்பா எல்லா விஷயத்துலயும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தா இருக்கா. இந்த பிரச்சனையில எது பர்ஃபெக்டான முடிவுன்னு அப்பா தான் சொல்லணும். சிவனேசா, பசங்க விஷயத்துல உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தான் நாம எல்லாரும் கூடியிருக்கோம். இவ்வளவு வருஷமா பிள்ளைகளை வளர்த்துட்டு நீங்க அம்போன்னு நிக்க கூடாது இல்லையா? இந்த பிரச்சனையில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. சிவனேசா, தம்பி, ஐயா கேக்குறாருலப்பா, பதில் சொல்லு. மன்னிக்கணும், என்ன கேட்டீங்க? இவ்வளவு நேரமா நான் பேசினது எதையுமே நீங்க கவனிக்கலையா? மன்னிச்சுக்கீங்க. கடைசி வரைக்கும் நானும் பிள்ளைங்களும் ஒன்னாதான் இருப்போம் நம்பிட்டு இருந்தேன். அவங்கள பிரியறத பத்தி நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. இப்போ திடீர்னு என் நம்பிக்கை பொய்யாகும் போது என்னால மாமா, இப்போ எதுக்கு தேவையில்லாம கண் கலங்குறீங்க? இது அவங்க 3 பேர் எடுக்க போற முடிவு. அவங்க நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாங்க. அப்போ பெத்தவங்களோட நிலைமை, வளர்த்த பாசம் பெருசுன்னா பெத்த பாசம் அதை விட பெருசு இல்லையா? நான் ஒரு விஷயம் சொன்னா 2 பேரும் கேப்பீங்களா? சொல்லுக்கா. அப்பா ஏன் இப்படி பண்ணாருங்கிற உண்மை நம்ம 3 பேருக்குமே தெரியும். எந்த காலத்திலயும் நாம அவர் மேல கோவமோ வருத்தமோ படக்கூடாது. நம்ம 3 பேர்ல ஒருத்தர் கூட உங்களால எங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையான்னு கேட்கவே கூடாது. நம்ம பார்வையால இந்த கேள்வி இருந்தாலும் அப்பாவால தாங்கிக்க முடியாது, நொறுங்கி போயிடுவாரு. உங்க கோவத்துக்கு ஏன் பலியாக்குனீங்கன்னு மத்தவங்க கேட்டாலும் நாம கேட்க கூடாது. ஏன்னா அப்பா நம்மள கடமைக்காகவோ குற்ற உணர்ச்சிக்காகவோ வளர்க்கல, பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் வளர்த்திருக்காரு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கோமே, அதுக்கு அப்பாவோட வளர்ப்பு தான் காரணம். கட்டுப்பாடு, ஒழுக்கம், மரியாதைன்னு பார்த்து பார்த்து நம்மள ஷேப் பண்ணியிருக்காரு. பாக்குறவங்களாம் இந்த 3 பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பும் அப்பா தானே.
நம்மளை தவிர வேற உலகமே இல்லைன்னு நினைக்கிறவரை நாம எப்பவுமே கைவிடக்கூடாது. அப்படின்னா நம்மள பெத்த அம்மா அப்பாவை கண்டுக்க வேணாம்னு சொல்றியா? இப்படி சட்டுன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும்னு இல்ல. ஒரு பக்கம் லாபம்னா இன்னொரு பக்கம் நஷ்டம் இருக்கத்தானே செய்யும். என் ஒருத்தனால எல்லா பக்கமும் இழப்பு தான் சார். என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பொண்ணனிக்க நானும் போய் சேர்ந்திருக்கணும். கோவத்துல புத்தி கெட்டு போய் 3 பிள்ளைங்களையும் தூக்கிட்டு வந்ததோட விளைவுதான் இப்படி எல்லாம் நடக்குது. தட்சிணாமூர்த்தி அண்ணனோட குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி நானும் நிம்மதி இல்லாம தவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல என் பிள்ளைங்களை இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தள்ளிட்டேனே. இந்த பாவம் என்ன சும்மா விடுமா? இந்த தட்சிணாமூர்த்தினால தான் உன் மனைவியும் குழந்தையும் இறந்தாங்க. உன் சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் இப்படி தான் கோபப்பட்டிருப்பாங்க. மற்றவங்களா இருந்தால் கோபத்தில் கண்டிப்பாக குழந்தைகளை கொன்று இருப்பாங்க. ஆனால் நீ அவங்கள நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கியிருக்க. அதனால் பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு ஒன்று நீயே வருத்திக்காது. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையாரு. யோ பழனிவேல், எங்கேயா என் பிள்ளைங்க? இனிமே இந்த அயோக்கியனோட அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கூப்பிட அவங்கள நான் கூட்டு போறேன். ஏன் ஆவேசப்படுறீங்க? முதல்ல உட்காருங்க. அம்மா உட்காருங்க. குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. ஓ, நான் நக்கல் பண்றியா? என் பிள்ளைங்களை இத்தனை வருஷமா நாங்க எழுந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்காம வீட்டுக்கே வந்து பிச்சை கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டு இப்ப உபசரணை பண்றியா? உபசரணை? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குயா? ஏன்னா எல்லாரையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி முடிக்கலாம் தான் சார் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அவரையே கண்ணா பின்னான்னு பேசுறீங்களே. நிறுத்துறா. என் முன்னாடி நிக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. மறுபடியும் என் முன்னாடி வந்த செருப்பு செருப்பு பிஞ்சிடும் ராஸ்கல். ஹலோ சார், உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கு தான் வரும். வந்தா என்னன்னு தெரியுமா? டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓவரா பில்டப் குடுற. போனா போதன் பார்த்தா பேசிட்டே போயிட்டு இருக்கியா? டேய், உன்னை விட்டா என்ன பண்ணுவீங்க? வேணா விடுங்க. போடா அப்படி. ஏன் சொல்ல மாட்டியா? பேசலாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் தகராறு பண்றீங்க? ஏய், தகராறு நாங்களா? எனக்கு வேண்டாம். இருப்பா. இத்தனை வருஷமா பிள்ளைங்களை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிட்ட. இப்ப ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. மரியாதையா பிள்ளைங்களை அனுப்பி வச்சிரு. இல்ல உன்னை கொன்னுட்டு தான் கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு நான் தயாரா தான் வந்திருக்கேன். என்னங்க பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் அடிக்கிறேன் கொல்றேன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாருமா, அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் இதான் கதி. போதுங்க. ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறீங்க? என் பிள்ளைங்க எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் நடந்துக்குவேன். ஏங்க, சார் தான் பேசி பார்க்கலாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க பேச்ச கேட்டு ஏமாறாத. பேசுறங்கிற சாக்குல நம்ம பிள்ளைங்களை மறுபடியும் நம்ம கிட்ட பிரிக்க பாக்குறாங்க. அதுக்கு இந்த ஆள் உடந்தையா இருக்கான். இதோ பாருங்க, நீங்க 3 பேரும் நான் பெத்த பிள்ளைங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் எதுக்கு இவங்க கிட்ட பேசணும்? இப்பவே என் கூட கிளம்புங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. நேரா ஸ்டேஷனுக்கு போவோம். இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 3 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இதுக்கு மேலேயும் உங்களோட பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நல்ல விதமா இந்த பிரச்சனையை டீல் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா
நீங்க இதுக்கு தயாரா இல்ல. இனிமே பெத்தவங்க கிட்ட தான் பிள்ளைங்க இருக்கணும்ன்ற பொது நியாயத்தை பேசவே முடியாது. இது அவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். யாரு கூட இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். சக்தி, நிலா, திலீபன், இப்படி வாங்க. நீங்க 3 பேரும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமே நீங்க யார் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? பெத்த அப்பா அம்மாவோடைய, இல்ல வளர்த்த சிவனேசனுடைய? முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை, ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி பூக்கள்? மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார், மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார். பிள்ளைங்களை கட்டி கொடுத்து புருஷ வீட்டுக்கு அனுப்புனா கூட ஒவ்வொரு வாய் சோறு எடுத்து வைக்கும் போதும் பெத்தவளுக்கு என் பிள்ளை சாப்பிட்டு இருக்குமோ,